இப்போ ரீசெண்டாக ஒரு ஒன் ப்ளஸ் மொபைலில் இருக்கிற ப்ளஸ் கீ ஃபீச்சரை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி எப்படி அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த ப்ளஸ் கீயை சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ண முடியுமா? நான் இப்போ கேமரா செட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் கிளிக் பண்ணோன்னா கேமரான்னு ஷோ பண்ணுது. அதை லாங் ப்ரெஸ் பண்ணுற மூலிமா கேமராக்குள்ளே நீங்கள் போய்க்கலாம். இப்போ இதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். செட்டிங்ஸ்குள்ளே போய் ஸ்க்ரோல் பண்ணால் பேட்டரிக்கு கீழே ப்ளஸ் கீன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அதுக்குள்ளே போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மைண்ட் ஸ்பேஸ் இருக்குது. இது மூலிமா நீங்கள் மைண்ட் ஸ்பேஸ் அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ சவுண்ட் அண்ட் வைப்ரேஷனை செட் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ண மூலிமா வைப்ரேஷன், சைலண்ட், ரிங் இந்த மாதிரி 3 ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இப்போ அடுத்த ஃபீச்சருக்கு வந்தோம்னா டூ நாட் டிஸ்டர்ப். இதை நம்ம கிளிக் பண்ண மூலிமா இதை நம்ம டைரெக்டாக அக்சஸ் பண்ணிக்கலாம். மேலே ஸ்க்ரோல் பண்ணி எடுக்க தேவையில்லை. அப்படி இதை ஸ்க்ரோல் பண்ணால் கேமரா சொல்லிட்டு காணிக்குது. கேமராக்குள்ளே நீங்கள் ஏகப்பட்ட ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வீடியோ செட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகும்போஸ்ட்டில் வீடியோ இன்புல்ட்டாக 4K 60 fps பேக் கேமராவில் சூஸ் ஆகிருக்குது. இப்போ அப்படியே வெளியே வந்து ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணலாம். போர்ட்ரேட், ஃபோட்டோ, வீடியோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் போர்ட்ரேட் எடுத்தோடனே உங்களுக்கு இங்கே டேரெக்டாக 2xல் வச்சு செலக்ட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் இதில் டார்ச் ஆப்ஷன் இருக்குது. நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோஸை தவிர ஏகப்பட்ட மொபைலோட ஹானஸ்ட் ரிவ்யூ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னா அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இப்போ ரெக்கார்டர் இந்த மாதிரி பல ஆப்ஷன் இருக்குது. இப்போ ட்ரான்ஸ்லேட் இதுக்குள்ளே போகிற மூலமாக நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் ஒன் லாங்குவேஜ் டு அனதர் லாங்குவேஜ்.